லாஸ்ட் 20 மினிட்ஸ் தான் செமையாக இருக்குது. 2.5 மணி நேரம் எதுக்கு போச்சுலாம் தெரியல. ஆனால் லாஸ்ட் 20 மினிட்ஸ் தான் படமே. சிவகார்த்திகேயன் கிடையாதுங்க. ஐயோ சாமி, அவன் வராத வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். அவன் வராத வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். சிவகார்த்திகேயன்லாம் வரவே கூடாது, தயவுசெய்து சொல்கிறேன். படம் வந்து ஃபுல்லாக டிசப்பாயின்மெண்ட் தான் ப்ரோ, ஒன்றுமே இல்லை. லோகி எதனால் அப்படின்னா, லோகி படத்தில் நல்ல ஒரு கதை இருக்கும், டீட்டெயில்டிங் இருக்கும், ஸ்க்ரீன் ப்ளே சுத்தமாக இல்லை படத்தில். படம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கதை போகும் படம், அப்புறம் இன்னொரு இதில் கனெக்ட் ஆகும். எதுக்கு இப்படி நடக்குது, என்ன ஏது, சுத்தமாக ஒன்றுமே புரியவே இல்லை. என்னடா இது லோகி தான் டைரக்ட் பண்ணானா இல்லை வேறவனும் படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கானா அப்படின்ற மாதிரி நமக்குள்ளே ஒரு கேள்வி இருக்கும். அந்த மாதிரி தான் இருக்குது. நம்ம ரஜினிகாந்தோட ஆக்டிங் நல்லா இருக்குது. மற்றபடி சப்போர்ட்டிங் கேரக்டர் உபேந்திரா, அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஒருத்தர் வந்தார், லாஸ்ட்டாக ஒருத்தர் வருவார், அவர் ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. மற்றபடி ஒன்றுமே இல்லை படத்தில். இன்ட்ரோல் போர்ஷன், அதுக்கப்புறமா கிளைமேக்ஸ் நல்லா இருக்குது. போஸ்ட் கிரெடிட் சீன் அந்த மாதிரி படத்தில் ஒன்றுமே இல்லை. இப்போ லியோலாம் பார்க்கும்போது போஸ்ட் கிரெடிட் சீன் பயங்கரமாக இருக்கும். நல்ல வேளை அந்த படத்தை எல்சியில் சேர்க்கல. எல்சியில் சேர்த்துருந்தானுங்கன்னா கூட கொஞ்சம் படம் படுத்துருக்கும். இப்போயே படுத்துருச்சு, ஒன்றுமே செய்ய முடியல. ஃபஸ்ட் ஹாஃப் வேஸ்ட்டு, செகண்ட் ஹாஃப் அதை விட வேஸ்ட்டு, அவ்வளோதான். மற்றபடி சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. நிறைய கேரக்டருக்கு சுத்தமாக வேலையே இல்லை. ஸ்ருதிஹாசன்லாம் எதுக்கு இந்த படத்தில் இருக்காங்கன்னே தெரில. அதே மாதிரி ஸ்ருதிஹாசன் மட்டும் இல்லை, சந்தானம் கூட ஒருத்தர் காமெடி பண்ணிக்கிட்டு இருப்பார், அவரெல்லாம் கொலை பண்ணி வச்சுருக்காங்க. அவர் நல்லா காமெடி பண்ணக்கூடியவர், அவருக்கு இந்த படத்தில் நல்ல ஒரு ரோல் கொடுத்துருக்கலாம். ஆனால் அதெல்லாம் சுத்தமாக வேஸ்ட் பண்ணிட்டாங்க அந்த படத்தில். கொடுக்குற காசுக்கு சத்தியமாக ஒர்த்து இல்லை. ஜெயிலர் கூட நல்லாயிருக்கும், அந்த ரெக்கார்டை கூட அந்த படம் பீட் பண்ணுமான்னு தெரில. 1000 கோடி அடிக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. சத்தியமாக அந்த ரெக்கார்டு அந்த படம் பீட் பண்ணவே பண்ணாது, நான் உறுதியாக சொல்கிறேன். ஒரு மிஞ்சி போனால் ஒரு 500, 550, 600க்குள்ளே தான் வரும், அவ்வளோதான் அந்த படம். அதான் லோகி படத்தில் டீட்டெயிலிங் வந்து ரொம்ப டீப்பாக இருக்கும். இதில் டீட்டெயிலிங் சுத்தமாக இல்லவே இல்லை. ஒரு டயலாக் அந்தளவுக்கு பெருசாக இல்லை. இன்டர்வெல்லாம் நம்ம ரஜினிகாந்தோட டைலாக் சொல்லுவார், ஏற்கனவே டைட்டில் ட்ராக்கில் பார்த்துருப்பீங்க, அந்த டைலாக் தான். மற்றபடி வேறு ஒன்றுமே இல்லை. ரஜினிகாந்தோட ஆக்டிங் நல்லா இருக்குது, அவ்வளோதான். அது சூப்பர், அதில் நம்ம குறைய சொல்ல முடியாது. ஆனால் ரஜினிகாந்தை வச்சு லோகியால் இவ்வளோ தான் பண்ண முடியுமா அப்படின்றது நம்பவே முடியல. ஏன்னா நம்ம அதுதான் லாஸ்ட்டு அவர் தான் அந்த போர்ஷன் நல்லா இருக்குது. அமீர் கான், அப்புறம் நம்ம ரஜினிகாந்த் அவங்களுடைய நல்லா இருக்குது, அது சூப்பராக இருக்குது. மற்றபடி ஹைப்போட வந்துடாதீங்க, அவ்வளோதான். நம்ம கூலின்னு ஒரு தமிழ் படம் பார்க்க போகிறோம், அதில் ரஜினிகாந்த் இருக்கார், லோகி டைரக்ட் பண்ணியிருக்காரு, அவ்வளோதான். நீங்கள் பெருசாக ஹைப்போட வந்தீங்க அப்படின்னா சுத்தமாக ஒன்றுமே இருக்காது. நார்மலாக நீங்கள் வந்து இந்த படத்தை பார்க்கலாம். அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த படம் வந்து பிடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது, அவ்வளோதான். படம் சுத்தமாக ஒன்றுமே இல்லை ப்ரோ, மரண மொக்க மூவி. இது லோகேஷ் படமே இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். லோகேஷ் எடுத்திருந்தால் இந்த மாதிரி இருந்திருக்காது. ஏன்னா அவருடைய விக்ரம் பார்த்துருக்கோம், கைதி 2 பார்த்துருக்கோம், லியோ பார்த்துருக்கோம். அந்த படம் எடுத்த ஒரு டேரக்டராக இந்த படம் எடுத்தார் அப்படின்ற மாதிரி இருக்குது. இந்த படத்தில் நல்லா இருக்குன்னு சொல்கிற மாதிரி இருக்குது. 2 சீன் இன்டர்வல் பிளாக் பங்கமாக இருக்கும், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் படம் ஸ்டார்ட் பண்ணி 1 மணி நேரம் என்ன ஓடுதுன்னே அவங்களால கண்டுபிடிக்க முடியாது. இதுதான் கதைன்னு தெரியாது. இதை லோகேஷ் தான் எடுத்தாரானே ரொம்ப குழப்பமாக இருக்கும். எனக்கு நம்ம ரத்னகுமார் உள்ளே வந்துட்டு எடுத்துகிட்டு போட்டாரா அப்படின்ற மாதிரிலாம் தோணுச்சு. இன்டர்வலில் பேங்க் மூமெண்ட் இப்போ தான் லோகேஷ் எட்டி பார்த்துருக்காப்புல. செகண்ட் ஹாஃப்லாம் தூக்கி சொருவுன்ற மாதிரி தான் இருக்குன்னு நினச்சேன். ஆனால் அதுக்கப்புறம் மறுபடியும் படம் படுத்துருச்சு. செகண்ட் ஹாஃபு எங்கெங்கேயோ போய்கிட்டு இருக்கும். இதுதான் கதை அப்படின்னு சொல்லிட்டு இந்த படம் பார்த்து யாராலுமே சொல்ல முடியாது. ஆர்கன் நம்ம எடுத்தோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் வாட்சி வச்சு ஒன்று பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஆனால் இதுதான் முக்கியமான கதை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தையுமே சொல்லியிருக்க மாட்டாங்க. இப்போ விக்ரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ட்ரக், அதுதான் மையக்கரு. ஆனால் இது என்ன மையக்கரு சொல்லுங்கள்? படம் இவ்வளோ நேரம் பார்த்துருக்கேன், இன்றைக்கி என்ன கதைன்னு சொல்லிட்டு புரியல. ஸ்க்ரீன் பிளேவே பிரச்சனை ப்ரோ. எங்கெங்கே நிறைய லேக் இருக்கும். தேவையே இல்லாமல் சீன்லாம் வர மாதிரிலாம் உங்களுக்கு தோணும். இது அப்புறம் இங்கே தான் இருந்தால் உடனே இப்படி அங்கே போனால், ஐ மீன் ரொம்ப சீரியல் பார்க்குற மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்கிற படம்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அப்படிலாம் இல்லை. நம்ம உள்ளூரில் இருக்கிற சீரியல் பார்க்குற மாதிரி இருக்குது. எனக்கு தெரிஞ்சு லோகேஷுக்கும் ரஜினிக்கும் செட் ஆகலை. அவருடைய வயசுக்கும் இவருடைய இவருடைய ஐடியாவுக்கும் ஆக்ஷன். இப்போது லோகேஷோடைய ஆக்ஷன் படம்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்கல்ல, அது எந்தளவுக்கு பயங்கரமாக இருக்கும். அந்த மாதிரி ஐடியாவில் இவர் பண்ண முடியலன்னு தான் நான் சொல்லுவேன். சும்மா இப்படி நின்றுட்டு இருக்காரா, வருவானுங்க ஒரு 100 பேர், இப்படின்னு இப்படின்னா அவள் தான் முடிஞ்சு போச்சு. மற்ற படங்கள் இப்போ லியோ எடுத்துக்கிட்டிங்கன்னா எவ்வளோ பயங்கரமான ஃபைட் சீக்வன்ஸ்லாம் பார்த்துருக்கோம். ஆனால் இந்த படத்தில் ஆக்ஷன் சீக்வன்ஸ் நல்லா இருக்குன்னு சொல்கிறதுக்கு ஒரு சீக்வன்ஸ் கூட இருக்காது. இன்ட்ரோல் பிளாக்கு அதுலேயும் ஆக்ஷன் இருக்காது ப்ரோ. ஆனால் அங்கே ஒரு ரெட்ரோ சாங் போட்டு ஒரு வைப்பை கிரியேட் பண்ணி அந்த முடிச்சிடலாமான்றதான் இன்டர்வல். அது ஒன்றும் நான் ஸ்பாயிலாம் பண்ண போகிறது எல்லாம் தெரிஞ்சு. இந்த படத்துலிங்களா எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர் எதுன்னு கேட்டிங்கன்னா அப்படி சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் ப்ரோ. இப்போது சத்யராஜும் ரஜினியும் ஃப்ரெண்டு. இப்போது ஃப்ரெண்ட்ஷிப் படம், நான் இப்போ ஃப்ரெண்டை கொண்டுட்டா நான் பழி வாங்க போகிறேன்னு நீங்கள் கதை எடுத்துக்கங்களேன். இப்போ ஃபஸ்ட்டு அந்த ஃப்ரெண்டை நல்லா காட்டணும், நல்லா அந்த பாண்டிங் எப்படி இருக்குது, அவனுக்காக உயிரே கொடுப்பான் அப்படின்றது அதையும் காட்ட மாட்டானுங்க.
இப்போ சத்யராஜோட பொண்ணு ஃபஸ்ட்டு வந்து சுயாசன் காட்டுவாங்க, ஆனால் நீங்கள் ஃபஸ்ட்டே கண்டுபிடிச்சிருவீங்க அது வந்து ரஜினியோட பொண்ணுன்னு சொல்லிட்டு. அவங்க 2 பேருக்குள்ளே அதை பாண்டிங் காட்டலாம்ல, அதையும் காட்ட மாட்டானுங்க. இப்போ எப்படி சொல்கிறேன், லியோ எது எமோஷனல் கனெக்டே இருக்காது ப்ரோ. எதுக்கு எடுத்த அதான் சொல்கிறேன், வளன்னு எதுக்கு இத்தனை ஆர்டிஸ்ட் உங்களுக்கு? சுதிஹாசன் தேவையே இல்லை அந்த படத்துக்கு. அதே மாதிரி தான் அந்த கைதி படத்துலேருந்து ஒரு ஆக்டர் இருக்கார் பாருங்க, அவருமே அந்த படத்துக்கு தேவையில்லை. எதுக்கு அவரெல்லாம் கொண்டு வந்தீங்க உள்ள? நாகார்ஜுனாமே அமீர் கான் எதுக்கு வந்தானே தெரில ப்ரோ. ஃபஸ்ட்டு அவனை ஏதோ பேன் இண்டியா ரஜினியே சொல்லியிருக்காப்புல நம்ம பேன் இண்டியா பண்ணுறோன்னு சொல்லிட்டு, அதுக்காகவே கொண்டு வந்த மாதிரி தான் இருந்தது. பேன் இண்டியாவுக்கு இந்திக்காக ஒருத்த கொண்டு வந்து போட்டுரு, இப்போ ரோலக்ஸ் மாதிரி அவனை கடைசியில் கொண்டு வந்துச்சுட்டா இந்தியில் நல்லா ஓடிடும். கண்டிப்பாக சொல்கிறேன், அவங்களாம் கை தான் ஊற்ற போகிறானுங்க. என்னடா கேரக்டர் இது அப்படின்னு சொல்லிட்டு. அவருக்குமே பெரிய எந்த ரோல் வருவாப்பில், 2 வார்த்தை பேசுவாப்பில், நீ வந்து என் கேங்கில் சேர்ந்துருவாப்பில், சேர்ந்துறேன்னு சொல்லிட்டு அவரும் போயிடுவார். இப்போ ரோலக்ஸ்ன்னு பேங்குன்னு வந்துச்சிங்களா, எதனால்? அதுவும் சுரமொக்க தான் ப்ரோ, அதெல்லாம் பார்க்க முடியாது, விட்டுருங்க. இந்த படத்தை பற்றி மட்டும் பேசுவோம். இந்த படத்தில் நல்லா இருக்குன்னு சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை ப்ரோ. இன்டர்வல் நல்லாயிருக்கும், அதே மாதிரி அந்த டிஏஜிங் பண்ணி ஒரு சீக்வன்ஸ் வரும், அது நல்லாயிருக்கும். மற்றபடி படத்தில் அது நல்லா பண்ணியிருந்தாங்க. நான் செலவு பண்ணி வந்ததுக்கு இந்த படம் ஒர்த்து இல்லை. அவரை நம்பி நான் லோகேஷோடைய ஃபேனாக அவர் நம்பி வந்ததுக்கு அவர் என்னை ஏமாற்றிருக்காப்புல. இதுக்கு முன்னாடி அத்தனை படம் பார்த்துருக்கேன், மாநகரம் பார்த்துருக்கேன், கைதி பார்த்துருக்கேன், மாஸ்டர் எல்லாமே நல்லா இருந்தது. இப்போ லாஸ்ட்டாக லியோ எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் அப்படி போயிடும். சரி, அந்த ஏதோ ஒன்று போயிடுச்சுன்னா விட்டுட்டோம். சரி, இதுலையாவது பயங்கரமாக இருக்கும், அந்தளவுக்கு எல்லோரும் பில்டப் பண்ணுறாங்களே, அவரே நல்லா இருக்குன்னு சொல்கிறாரு, நீங்கள் என்ன எதிர்பார்த்து வரீங்களோ அதெல்லாம் இருக்குன்னு அவரே சொல்லியிருக்காப்புல. ஆனால் அது எதுவுமே இல்லை. அவர் வந்து ஆடியன்ஸ் இப்போ 250 ரூபா கொடுத்துட்டு வராங்கன்னா அதுதான் எனக்கு முக்கியம், இந்த நம்பர்ஸ் மேலாம் நம்பிக்கை இல்லை, நான் அதெல்லாம் நம்ப மாட்டேன்னு சொன்னாப்புல. நான் இந்த படத்துக்கு வேலூர்லேருந்து வந்ததுக்காக காலைல 2 மணிக்கு கிளம்பி வந்திருக்கேன். 4750 ரூபாய் எனக்கு செலவு. முடிஞ்சால் அவர் திருப்பி கொடுத்துட சொல்லுங்கள். அவர் 50 கோடி சம்பளம் வாங்கிட்டாப்புல, அவருக்கு 4750 ரூபா பெருசாக இருக்காது, ஆனால் எனக்கு ரொம்ப பெரிய அமௌண்ட் அது. முடிஞ்சால் திருப்பி கொடுத்துட்டா நான் சந்தோஷப்படுவேன். அவருக்கு சொல்ல வர்றது என்னென்னா, தயவு செஞ்சு நீங்கள் வருஷம் படம் பண்ண வேண்டாம் எங்களுக்கு. லியோ முடிச்சிட்டிங்களா, ஒரு 1.5 வருஷம் 2 வருஷம் ஸ்கிரிப்டுக்கு மட்டுமே டைம் எடுத்துக்கங்க, அதுக்கப்புறம் படத்துக்கு போங்க. நான் உடனே படம் பண்ணுவேன் சொன்னால் இந்த மாதிரி தான் வந்து நிற்கும். அவருக்கு டைம் இல்லை ப்ரோ. ஸ்கிரிப்டை நல்லா இன்னும் ஸ்க்ரீன் பிளேலாம் அவருக்கு டைம் கொடுத்துருந்தா இன்னும் நல்லா பண்ணியிருப்பாப்புல இந்த கதையே. ஆனால் அவருக்கு டைம் இல்லாதனால தான் இந்த அளவுக்கு சூரமொக்கையாக வந்திருக்கு. நாகார்ஜுன கேரக்டர்லாம் சிரிச்சிருவீங்க, இவங்களாம் ஒரு வில்லனா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஏதோ பயங்கரமாக ரோலக்ஸ் மாதிரி காட்டுறோம் அப்படின்ற மாதிரிலாம் பில்டப் பண்ணுவானுங்க. ஆனால் அப்படிலாம் எதுவுமே இருக்காது. அவன் பார்த்தா காமெடி தான் பண்ணிக்கிட்டு இருப்பான். நல்லா இருக்குது படம். ஃப்ளாஷ்பேக் மட்டும் பக்காவாக இருக்குது, மற்றது ஓகே. எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன், அந்த மாதிரி இல்லை. நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி போனேன். அவங்க காம்போலாம் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. கடைசியில் ஒரு சூப்பர் ஒரு சீன் இருக்குது, அதை மட்டும் பாருங்கள். சோபின் ஆக்டிங் மாஸ் தான். மோனிகா தான் கடைசியில் அவர் தான் ஃபுல்லாக வந்துருக்காரு. அவர் மட்டும் ஒரு ட்விஸ்ட் இருக்குது, அதை மட்டும் பாருங்கள். சோபின் மாஸ் பண்ணியிருக்காரு. ஆனால் நாகார்ஜுன் கேரக்டர் வேறு லெவல், ரைட்டிங் வேறு லெவலில் இருக்குது. நாகார்ஜுன் பார்த்தாலே 2.5 மணி நேரம் அவர் தான் ப்ரோ படமே ஃபுல்லாமே வருவார். நான் ஏதோ சும்மா ஃபஸ்ட்டு சீன்லேயே கொண்டுட்டு போயிடுவாங்கன்னு நினச்சேன். 2.5 மணி நேரம் அவர் தான் வர மாதிரி போயிட்டு வருவார். அவர் மாஸ் பண்ணுவார். லேகு பாருங்க, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, அவ்வளோதான். ட்விஸ்ட் அவ்வளோவா இல்லை, ஆனால் ஒரு 2 ட்விஸ்ட் இருக்குது. ப்ரெடிக்டபிளாக இல்லை, மோஸ்ட்டாக பார்க்க ப்ரெடிக்டபிள் அதெல்லாம் அந்த மாதிரிலாம் இல்லை. ஃபேமிலி பார்க்கலாம் ப்ரோ, பார்க்கலாம். அவ்வளோ ஒன்றும் அப்படிலாம் ஒன்றும் இல்லை, ஃபுல்லாக அப்படிலாம் ஒன்றும் இல்லை, ஃபேமிலி பார்க்கலாம். ஓகே, தேங்க்ஸ். சூப்பர் நல்லா இருக்கு. அவர் தான் சூப்பர், எப்பவுமே தலைவர் தான் சூப்பர் தானே. அவரும் பிரமாதமாக பண்ணிக்கிறார். சிவகார்த்திகேயன் கிடையாதுங்க. அவன் ரொம்ப சந்தோஷம். அவன் வராத வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். சிவகார்த்திகேயன்லாம் வரவே கூடாது, தயவுசெய்து சொல்கிறேன். இல்லை லேக் இல்லை, எனக்கு தெரிஞ்ச அதில் ஒரு மைனஸ்னால் ஒரு எல்லாருமே காலி பண்ணினே இருக்கிற மாதிரி இது துபாய் தான். வேறு சூப்பராக இருக்குது, அட்டகாசமாக இருக்குது, நல்ல ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ரஜினி சூப்பர் ஸ்டார் சூப்பராக பண்ணியிருக்காரு. ஆமாம், அதே மாதிரி தான் இருக்குது. பாசா மெசேஜ்னா நிறைய சொல்லலாம். காமெடி நகைச்சுவை கம்மி தான். இது ஆக்டிங் சூப்பராக பண்ணியிருக்காரு. சூப்பராக லாஸ்ட்டுக்கு கிளைமேக்ஸ் முடியுதுன்னு பார்த்தா கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. நல்லா இருக்கு. சூப்பராக இருக்குது. நாகராஜன் கேரக்டர் சூப்பராக பிடிச்சிது. அவர் ரச்சகன் பார்த்த மாதிரி அப்படியே சூப்பராக ஒரு ஸ்டைலு எல்லாமே அருமையாக இருந்தது. அவரோட ஸ்டைல்
சூப்பர் ஸ்டாரும் அவரை எதிர்பார்த்தாலும் ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காரு அவர். அவங்களும் ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காங்க, சூப்பராக பண்ணியிருக்காங்க. அவங்க எல்லா ஆக்டர் ஆல் ஆக்டர் சூப்பராக பண்ணியிருக்காங்க. படம் ஃபுல்ஃபில் சூப்பராக இருந்தது. பக்கா போரெல்லாம் ஒன்றும் இல்லை, எல்சி தான் கொஞ்சம் மிஸ் பண்ண மாதிரி இருந்தது. அது எதிர்பார்த்தோம், கொஞ்சம் கிடைக்கல. அது மற்ற சூப்பர் நல்லாயிருக்கு எல்லாருக்கும் சூப்பராக குட் ஃபிலிம். ப்ரோ தலைவர் உடம்பு பார்த்துக்க சொல்லுங்கள். இதை பார்க்குறாரான்னு தெரில, ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி நடிச்சுக்கிறாரு. இது இவ்வளோ ஸ்ட்ரெயின் வேணாம், உடம்பு பார்த்துக்க சொல்லுங்கள் அவரை. எல்லாமே நல்லா இருக்கு ப்ரோ, எல்லாத்தையும் அது சொல்ல வேணாம் ப்ரோ, எல்லாமே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் ப்ரோ. எல்லாமே நல்லா இருக்கு ப்ரோ. செம்மையாக இருக்கு ப்ரோ, செம்மையாக இருக்கு ப்ரோ. அதான் செம்மையாக இருக்குது. லாஸ்ட் 20 மினிட்ஸ்லாம் செம்மையாக இருக்குது. நாகார்ஜுனா செம்மையாக பண்ணியிருக்காரு. செம்மையாக இருக்குது. ஷோபின்லாம் பிளாஸ்ட் ப்ரோ. ஷோபின் அப்புறம் ஒரு கேர்ள் கேரக்டர் ஒன்று வரும், ஷோபினோட ஒய்ஃபாக வருவாங்க. அவங்க இன்னும் செம்மையாக பண்ணியிருக்காங்க. அது அவங்க கேமியா மாதிரி தான், ஆனால் நல்லாயிருக்கும். நீங்கள் பாருங்கள். 2.5 மணி நேரம் எதுக்கு போச்சுலாம் தெரில, ஆனால் லாஸ்ட் 20 மினிட்ஸ் தான் படமே பயங்கரமாக இருக்குது. லாஸ்ட் அதான் ப்ரோ, அந்த லாஸ்ட் 20 மினிட்ஸ் ஃப்ளாஷ்பேக்கு, கிளைமேக்ஸு, அமீர் கான் என்ட்ரி, அந்த லாஸ்ட் 20 மினிட்ஸ் தான். 2.5 மணி நேரம் எதுக்கு போச்சுன்னு தெரில, லாஸ்ட் 20 மினிட்ஸ் தான் படம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் லாக் தான், செகண்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் அந்த மேன்ஷனில் ஒரு ஃபைட் வரும், லாஸ்ட் சீனு 20 மினிட்ஸ் தான் படமே. பயங்கரமாக இருக்கும் ப்ரோ. அந்த அரங்க மாதிரி பவர் ஹவுஸ் சாங் லாஸ்ட்டில் தான் ப்ரோ வரும், நல்லா இருக்குது, பக்காவாக இருக்குது படம். செகண்ட் ஹாஃப் மட்டும், மற்றபடி டெஃபினட்டாக சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப ரசித்து பார்த்தோம். எல்லோரும் கேட்குற கேள்வி தான், நான் திரும்ப பதில் நானே சொல்கிறேன். ஏ சென்சார் இந்த படத்தை கொடுத்துருக்கலாமான்னு தான். ஏ சென்சார் கொடுக்காமலே இந்த படத்தை ஓட்டியிருக்கலாம். எந்த அளவுக்குன்னா ரொம்ப வெட்டுக்குழு, அந்த குத்துறது கத்துறது அந்த மாதிரிலாம் ரொம்பலாம் இல்லை, நார்மலாக தான் இருந்துச்சு. விக்ரம் அளவுக்கும் அந்த லியோ அளவுக்கு தான் இருந்தது. ஸோ ஏ சென்சார் கொடுத்துருக்க தேவையில்லை, நார்மலாக அந்த பர்சன்ஸே பார்க்கலாம். ஸோ ஃபேமிலியாக வாங்க, என்ஜாய் பண்ணுங்கள், டெஃபினட்டாக சூப்பராக இருக்கும். நாங்கள் இப்பயும் சொல்கிறேன், இந்த 1000 கோடிலாம் எங்களுக்கு தேவையில்லை. 150 ரூபா கொடுத்து 200 ரூபா கொடுத்து படம் பார்க்குறோமா, அது சாட்டிஸ்ஃபேக்ஷனாக போகிறோன்னு தான் ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக டெஃபினட்டாக தோணுச்சு. அது டபுளாகவே தோணுச்சு. நான் 250 டிக்கெட்டுக்கு 500 கொடுத்தே பார்க்கலாம், அந்தளவுக்கு ஒர்த்து தான். லோகேஷ் கனகராஜ் மூவிக்கு ரொம்ப 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 நன்றி. நல்ல இந்த மாதிரி ஒரு தலைவருக்கு ஒரு காம்போ கொடுத்து ரொம்ப சந்தோஷம். ரஜினி சார் ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே காமெடி, அவரோட காமெடி பழைய ஸ்டைலில் கொண்டு வந்திருக்காங்க. அண்டு செகண்ட் வந்து தலைவரை எவ்வளோ மாசாக காமிக்கணுமோ அவ்வளோ மாசாக காமிச்சிட்டாங்க. அது போதும் இந்த வயசில், லுக்கே பயங்கரமாக இருக்குது. 75 வயசில் தலைவர். அண்ட் உபேந்திரா, ரியல் ஸ்டார் உபேந்திரா சூப்பராக கொஞ்சம் காம்போ அவங்க கொடுத்து பண்ணார். அமீர் கானேவே தரவே திருப்பினது கிளைமேக்ஸ் இல்லை. நான் மோஸ்ட்லி சீன்ஸ் சொல்ல விரும்பலை. பட் படம் டெஃபினட்டாக என்ஜாய் பண்ணலாம். சூப்பராக இருந்துச்சு. ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து பார்க்க வேண்டிய படம். தேங்க்யூ ஃபார். நம்ம ரஜினி சாருக்கு தான் முக்கியமாக வந்தது. ரஜினி ரொம்ப நாள் கழிச்சு பிக் ஸ்க்ரீனில் பார்க்க தான் வந்தது. செம்ம மாதம் இருந்துச்சு படம்லாம். நல்லா இருக்கு. இப்போ வர எல்லா படத்துலையுமே வந்து ஒரு பழைய சாங் வச்சு தான் அதை ஃபைட் சீன் கொண்டு வருவாங்க. இதில் 2 பழைய பாட்டு வச்சு செம்மையாக ஃபைட் சீன் கொண்டு வந்திருக்காங்க. செம்மையாக ஒரு கடை இருக்குது. நல்லா இருந்துச்சு ப்ரோ. அனிருத் தான் ப்ரோ மாசு. லாஸ்ட்டு பிஜிஎம் தான் அவர்கிட்ட பிடிச்சதே பிஜிஎம் தான், மாதம் இருந்துச்சு. எனக்கு எந்த விஷயம் லேக்ல இருந்தது தெரியல ப்ரோ. ஃபஸ்ட்லேருந்து கொஞ்சம் ஸ்லோவாக போச்சு, அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே செம்ம மாசாக போச்சு. செம்மையாக பண்ணியிருந்தார். லாஸ்ட்டு 10 மினிட்ஸ் தான் அவரை காமிச்சாங்களே, செம்ம மாதம் இருந்துச்சு. அதுலேயும் உபேந்திரா மாசான வச்சுருக்காரு உபேந்திரா. ஆமாம், பயங்கரம். அவர் அப்படியே வந்து நிற்காலே தேட்டர் விசில் பறகுது. உபேந்திரா பயங்கரம். சோபின் வேற லெவல் ப்ரோ. வில்லனே அவர் தான். தலைவரே சொல்கிறார் படத்தில், உன்ன மாதிரி நான் எத்தனை வில்லனை பார்த்துறேன், உன்ன மாதிரி வில்லனை பார்த்ததே இல்லை அப்படின்றது. ஆமாம், வில்லெல்லாம் பயங்கரம். நான் படம் லேக் கொஞ்சம், லாஸ்ட் 20 மினிட்ஸ் தான் நல்லா இருக்கு படம். நெகட்டிவ்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக ஸ்லோ ப்ரோ. கதையே இல்லை படத்தில், ஃபைட்டு மட்டும்தான் படமே. லாஸ்ட் 20 மினிட்ஸ் பார்க்கலாம். ஒரு காஜா பீடி வச்சு இது பண்ணிட்டாங்க, அவ்வளோதான் படம். எது? ஆமாம், அதெல்லாம் பயங்கரம் ப்ரோ. தேட்டரை விசில் பறகுது ப்ரோ. அந்த சீன்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. எதிர்பார்த்ததோடு நல்லா இருந்துச்சு. ஆனால் படம் என்னவோ நினச்சி வந்தோம், லைட்டாக டிஸப்பாயின்மெண்ட் தான். ஆனால் தலைவர் வருஷம் பார்க்கலாம் படம். பார்க்கலாம் ப்ரோ, நல்லா இருக்குது படம். இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. ஹை மூமெண்ட்ஸ் நம்ம நிறைய எதிர்பார்ப்போம்ல லோக்கியில், அது கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. பட் ஆனால் பார்க்கலாம், ரொம்ப வேர்ஸ்ட்லாம் ஒன்ஸ் வாட்சபிள், அவ்வளோதான். காமெடிலாம் இல்லை, பட் ஆனால் எப்படி சொல்கிறது, அவர் தான் படம் ஃபுல்லாக இருக்கார். ஸோ நல்லா தான் இருந்துச்சு. அப்புறம் உபேந்திரா சீன்ஸ் நல்லா இருந்துச்சு. அனிருத் தான் மாடாக உழைச்சிருக்காரு படத்தில். அனிருத் தான் எனக்கு ரொம்ப பெருசாக இருந்தார். அண்ட் அப்புறம் சூப்பர் ஸ்டார் நல்லா இருந்துச்சு.
இல்லை அது என்ன பிரச்சனை இல்லை, எக்ஸ்பெக்டேஷன் மீட் பண்ணாங்கன்னா அது கிடையாது. பட் ஆனால் பார்க்கலாம், ரொம்ப ஓர்ஸ் அப்படிலாம் நம்ம ஒன்ஸ் வாட்சபிள் மூவி. சூப்பர் ஸ்டாராக ஐயோ என்ன வேறு நீங்கள் பேச அப்படின்னு கூட சொல்லலாம். அப்படிதான். ஓகே, தேங்க்யூ.